மன்னார் கரிசல் புனித கப்பலேந்தி மாதா ஆலய காணி பிரச்சினை தொடர்பாக கடந்த சில நாட்களாக அங்கு அசாதாரண சூழல் நீடித்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்தில் திருப்பலி இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது ஆலயத்தின் மீது இனந்தெரியாதவர்கள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட பதற்ற சூழலை அடுத்து அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாக மன்னார் நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் கடந்த வியாழக்கிழமை கரிசல் புனித கப்பலேந்தி மாதா ஆலய காணி எல்லைகள் இடப்பட்டு சுற்றுவேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. எனினும் பெரிய கரிசல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இடையூறுகளை ஏற்படுத்தி வந்ததோடு அங்கு அமைக்கப்பட்ட சுற்றுவேலிக்கான தூண்களை போலீசார் முன்னிலையில் உடைத்து சேதப்படுத்தினர். இதற்கு மறுநாள் குறித்த காணிக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் பெரிய கரிசல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சிலர் திரண்டு வந்து குறித்த காணிக்குள் போடப்பட்டிருந்த ஏனைய வேலித்தூண்களை உடைத்ததோடு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாக கரிசல் கிராம மக்கள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி கரிசல் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சென்ற சிலர் வீட்டின் அறை ஒன்றிற்கு தீ வைத்துள்ளனர். இதன்போது அங்கு காணப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. மேலும் குறித்த வீட்டில் காணப்பட்ட மாதாவின் திருச்சொரூபமும் எரியூட்டப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில தினங்களாக கரிசல் கிராமத்தை சேர்ந்த தமிழ் மக்களுக்கும் பெரிய கரிசல் கிராமத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தினம் கல்லெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது மன்னார் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் ஜோசப் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி விக்டர் சோசை மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் அங்கு சென்று மக்களை அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். சட்ட நடவடிக்கை போலீசார் எடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இனிமேல் இவ்வாறான செயற்பாடு நடந்தால் நாங்கள் உங்களோட உதவியை கேட்போம். எங்களோட உதவி செய்ய இனிமேல் இவ்வாறான கல்லெறிகிறதோ அல்லது எங்களோட சொத்துக்களை சேத விளைவிக்கிறதோ எங்களோட முயற்சிகளை குந்தம் விளைவித்தோம்னு சொன்னால் நாங்கள் தக்க நேரத்தில் எங்களோட உதவியை கேட்போம். அப்பொழுது உதவி நாங்கள் வாழ்ந்தபடி 5 சாப்பிடலாம். அவை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அமைதியாக போகிறோம் என்றால் நான் வந்த ஒரு வருடத்துக்கு இதோட 6வது 7வது நிகழ்வு நடக்குது இந்த முஸ்லீம் ஆக்களால். அவை இனியும் நாங்கள் மறை மாவட்டம் முழுக்க அறிவித்து இந்த இடத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளவும். எங்களை பின்னால் ஒரு உள்ளாந்து காலத்து ஆலயம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்களை பாரம்பரியத்தை காக்கும். இது எங்களோட காணி துப்புராக்கிறவருக்கு பயத்தில் இருப்பாங்க. முன்னுக்கு கொடியேற்றுறது பின்னாலையும் கொடியேற்றுறது காணி துப்புராக்கிறாங்க இருக்கு. நாங்கள் நேற்று 150 தூண் போட்டு 150 தூணையும் போலீஸ்காரங்க இருக்கிற பொழுது உடைத்து தள்ளிவிட்டாங்க. ஒன்று நான் பூசை வச்சு நன்றி பூசை முடியக்குள்ள வேலை வந்தது, ஒன்று இந்த வேனுக்கிட்ட வந்துள்ளது, ஒன்று அந்த காலில் வந்தது. இதெல்லாம் ஓவராக போய்கிட்டு இருக்குது. பொறுமைக்கு ஒரு இல்லை இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். நீங்கள் உதவி செய்ய தக்க நேரம் உதவி செய்தால். அத்தோடு மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளடங்கலாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதோடு போலீஸ் பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர். இதேவேளை வன்முறையை தூண்டிவிட்ட பெரிய கரிசல் கிராமத்தை சேர்ந்த ஒருவரை மக்களின் உதவியுடன் போலீசார் கைது செய்த போதும் அரசியல் அழுத்தம் காரணமாக அவரை போலீசார் விடுவித்துள்ளதாக குற்றம் சாட்டும் கரிசல் கிராம மக்கள் சம்பந்தப்பட்டவர்களை உடன் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர்.